நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பிரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளாக மகா பெரியவருடைய அருமைகள் பெருமைகள், அவருடைய வாழ்வியல் சிந்தனைகள், அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் பெரியவரை நெகிழ வைத்த மனிதர். பொதுவா இப்ப காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவருடைய இன்றைய பிருந்தாவனத்தை சேவிச்சாலே நம்ம எல்லாம் நெகிழ்ந்து போயிடுவோம். தீபாரதனை பார்த்தா கண்ணில் ஜலம் வந்துடும். அந்த பிருந்தாவனத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு புது பெரியவா கையால ஒரு அக்ஷதையோ குங்குமமோ கல்கண்டோ வாங்கிட்டு வந்தா ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததும்போம். ஓரிகைக்கு போனா ஆனந்தம் அடைவோம், தேனம்பாக்கத்துக்கு போனா கொண்டாடுவோம். இப்படி பெரியவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நெகிழ்ச்சியா இருக்கும். ஆனா பெரியவரையே நெகிழ்ச்சி அடைய செய்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். பெரியவா இசை, நடனம், கலை இதற்கெல்லாம் பெரிய ஒரு ரசனை மிக்கவர் சுவாமி. பெரிய பெரிய ஸ்காலர்ஸோடலாம் உட்கார்ந்து அந்த துறை பற்றி பேசக்கூடியவர். அந்த வகையில பெரியவா அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், உங்களுக்கு தெரியும், அரியக்குடியினுடைய பாட்டுங்கிறதே அரிய பொக்கிஷம். தேன்கான இசை, மண்ணையும் குயிலையும் மயிலையுமே உருக்கக்கூடியது அரியக்குடியினுடைய கச்சேரி. ஒரு நாள் அரியக்குடி பெரியவாளை பார்த்து சேவிக்க வருகிறார். அரியக்குடிகிட்ட சொல்றாரு, இந்த நல்ல குரு சிஷ்ய பரம்பரைக்குங்கிறதுக்கு நீ பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு பாரம்பரிய பரம்பரையில வந்துட்ட, சங்கீதத்தை நல்லபடியா வளர்த்து கொண்டு போற, உன் பேரன் சொன்னாலே எல்லாருக்கும் பேரு புகழ் மகிழ்ச்சியா இருக்கு. நீ வாழையடி வாழையா அடுத்து ஒரு நல்ல இந்த வித்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், தயார் பண்ணணும், எல்லாம் செய்யணும். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு சிஷியனை உருவாக்கணும் அப்படின்னு பேச தொடங்கியவர். இந்த நிறைய பேர் தமிழ் பாடல், தெலுங்கு கீர்த்தனை இதெல்லாம் பிரிச்சு பார்க்குறா. தமிழ்காரா தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும், தெலுங்குக்காரா தமிழ் பாடல்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தெரியாத புரியாத சம்பந்தமில்லாத விஷயங்களை தெரிஞ்சு அறிஞ்சு ஊர்வம்பெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய மனித சமூகம் தெரியாதத அர்த்தபுஷ்டியான நிறைய விஷயங்கள் உள்ள அந்த இசையை தெரிஞ்சுக்கணும். அதனால இசையில பேதமெல்லாம் கூடாது. மனிதன் எப்படி ஒருவனா இருக்கணுமோ அதுபோல இசையும் நேர்கோட்டில் இருக்கணும். ஒரு குரு தன்னுடைய நல்ல சீடனை உருவாக்கணும். சீடன் குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதுவும் குரு துரோகியாவே இருக்கக்கூடாது. தனக்கு 4 சிஷ்ய கோடின்னா 4 சிஷ்ய கோடிக்கும் சம்பாவனையை கரெக்டாக கொடுக்கணும். 4 சிஷ்ய கோடிக்கும் அன்பு செலுத்தணும். 4 சிஷ்ய கோடி மேலேயும் சரியா வித்வத்தை கற்றுக் கொடுக்கணும். 4 சிஷ்ய கோடிட்டையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. 4 சிஷ்ய கோடியும் அன்பா நடத்தணும். இவாளும் குரு மேல உண்மையா பக்தியா இருக்கணும் அப்படின்னு குரு பரம்பரா பத்தி நிறைய பேசிட்டே வந்தார். அரியக்குடிக்கு எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி அப்படியே விடை பெற்றுட்டார். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப சொல்லக்கூடிய செய்தி தான் அப்படி உள்ளத்தை பரட்டி போட்டுரும். 1961 தேவக்கோட்டையில பெரியவா முகாம் இருக்கு. அவங்களுக்கு தெரியும், நகரத்தார் இருக்கக்கூடிய பகுதி. நகரத்தார் கொண்டாடிய மகான் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அப்ப காஷ்டான மௌனம் அப்படின்னு பேரு. அப்படியே மரக்கட்டை மாதிரி மனிதன் உட்கார்ந்துருப்பார். ஒரு ஓமைக்காக சொல்றேன். அங்கத்துல பெரிய அசைவு இருக்காது. மரம் செடி கொடி மாதிரி இந்த இளதலையாத அசையும் அப்படியே மரம் இருக்கிற மாதிரி காஷ்டான மௌனம். பேச மாட்டார், பார்க்க மாட்டார், இது பண்ண அமைதியா இருப்பார். இது பல நாள் கண்டினியூ ஆகுது. எல்லாரும் துடிச்சு போறா. மரத்துல இருக்க இப்படி அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம காஷ்டான மௌனம் இருக்காரு. இப்படி ஓடிண்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நகரத்தார் கும்பல் நிறைய அங்கேருந்து வந்தவா
பூ பழம் தட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது ஒருத்தர் உச்சரிப்பு சத்தமா சொன்னாராம். சொன்ன டயத்துக்கு நம்ம பெரியவாளை பார்க்க வரணும்னா வரணும்னு. இதுக்கு இடையில தேவக்கோட்டைக்கு அரியக்குடி வந்திருக்காருன்னு பார்க்க போனானா, சட்டுன்னு முழிச்சுட்டாலாம் பெரியவா. ஜாடையில சொல்லி அரியக்குடிய வர சொன்னாராம். ஒரு பாலடைந்த வீட்டினுடைய ஜன்னலுக்கு உட்பகுதி பெரியவா முகாம். ஜன்னலுக்கு வெளியில எல்லாரும் பக்த கோடிகள் பார்த்துட்டு இருக்கா. புல்லு மண்டி போன புதர் இடம். அங்க இந்த மாதிரி அப்படி மேல் துண்டை போட்டிருந்த அரியக்குடி அப்படி எடுத்து மேலே போட்டுக்காம அப்படி கீழே எடுத்து இடுப்புல கட்டின்னு, அவங்களுக்கு தெரியுமே அந்த கலைஞர்கள்லாம் அந்த அந்த அங்கவஸ்திரம் தான் அவளுக்கு பெரிய இது மாதிரி. அப்படி அந்த மேல் துண்டை எடுத்து கீழே கட்டின்னு நெடுஞ்சாங்கடையா நமஸ்காரம் பண்ணிட்டு ஜன்னல் கம்பிக்கு உள்ள இருக்கக்கூடிய பெரியவாளை பார்த்து ஸ்ரீ சுப்பிரமணியம் நமஸ்தே, ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற பாடல், அப்புறம் பெரியவாளுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள். ஏன்னா அரியக்குடியோட உச்சரிப்பு, அந்த குரல், இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாம் பண்ணிட்டாங்க. காஷ்டான மௌனத்துல இருந்த பெரியவா கண் விழிச்சோன்னு சொன்னாரா, அரியக்குடி பாடுறதுக்கு அவ சிவப்பு கம்பளம் விரிக்கிறா. அரியக்குடி பாடுறதுக்கு அவ சிவப்பு கம்பளம் விரிக்கிறா. பல பேர் அரிதாரம் பூசிண்டு வரா. ஆனா புல் மண்டி போன புல் புதர்ல எனக்காக அரியக்குடி பாடியிருக்காருன்னா அவருடைய இசையை என்னன்னு சொல்றதுன்னு. அரியக்குடி மத்தியானம் சாப்பிடும்போது சொன்னாராம், பகவான் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது, அந்த பரம்பொருள் காஷ்டான மௌனத்தை கலைச்சு எனக்காக இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்னா இதை விட எனக்கு பெரும்பேரும் விருதும் உண்டா அப்படின்னு இந்த மேல் அங்க வஸ்திரத்தை எடுத்து கண் தண்ணியை தொடச்சுண்டாராம். இதை சொல்லும் போது என் கண் முன்னாடி அரியக்குடியும் பெரியவாளும் அப்படி வந்து போகிறான். என்ன அற்புதம்! இது போன்ற அற்புதங்கள் நாளையும் தொடரும். நன்றி. நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.